வேத புஸ்தகத்தில் எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், ஒரு பக்கம் அவர் ஒளியாயிருக்கிறவர், இன்னொரு பக்கம் அவர் அற்புதங்களை செய்கிறவர். மற்றொரு புறத்தில் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். வேத புஸ்தகம் முழுவதும் கவனமாய் வாசிக்கும் போது பல இடங்களில் தேவன் அக்கினியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசே என்ற ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு முட்செடியில் பற்றி எரிகிற அந்த நெருப்பு, அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் பேசினார். அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. அதற்குள்ளிருந்து பேசி தன்னை வெளிப்படுத்தினதை நாம் அங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தி கொண்டே செல்லும் போது பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தரே முன்னடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் பிரசன்னமாக இருந்தார் என்பதாக தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியின் மீது நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் வந்தார். தன் ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்லுகிறார், இந்த பூமியின் மீது அக்கினியை போடுவதற்காக நான் வந்தேன். ஜனங்கள் மத்தியில் என்னுடைய அக்கினியை நான் போடுவதற்காக வந்தேன். அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். எதை குறித்து ஆண்டவர் அப்படி சொன்னார்? எப்பொழுது அது நிறைவேறிற்று? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அது நிறைவேறிற்று. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிற நாவுகள், அந்த 120 பேர் மேலறையிலே ஜெபித்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் மீது அந்த அக்கினிமயமான நாவுகளாக வந்தது அமர்ந்தது. தேவனுடைய அக்கினியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அன்றைக்கு எருசலேமில் 120 பேர் மேல் போடப்பட்ட அந்த அக்கினி தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அது பரவி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்னபடி அக்கினி நான் போட வந்தேன், அதை பற்றி எரிய விரும்புகிறேன். அந்த அக்கினி இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினி, இந்த தேவனுடைய அந்த அக்கினி, அந்த அக்கினியாயிருக்கிற அந்த தேவன், இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினி? இந்த அக்கினி நமக்குள் வரும்பொழுது என்ன செய்கிறது? எப்படிப்பட்ட அக்கினியாக அது வெளிப்படுகிறது? நியாய தீர்ப்பின் அக்கினியாய் அவர் வெளிப்படுவார். இந்த நியாய தீர்ப்பின் அக்கினி யாருக்கு? நமக்கல்ல. நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளை அவர் அக்கினியினால் நியாயம் தீர்ப்பார். நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி நமக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளை அவர் அக்கினியாய் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு அக்கினியாக வெளிப்படும். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். சோதோம் கொமோரோ பட்டணத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அக்கினியும் கந்தகமும் அந்த பட்டணத்தின் மீது கொட்டப்படுகிறது. அக்கினியும் கந்தகத்தினாலும் தேவன் அந்த பட்டணத்தை அழித்தார். பெரிய பட்டணம். ஆபிரகாமின் நாட்களில் சோதோம் கொமோரோ என்கிற அந்த பட்டணங்கள் பெரிய பட்டணங்கள். அந்த பட்டணத்தின் மக்கள் பாவத்திற்கு இடம் கொடுத்து விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அசுத்தத்திற்கும் இடம் கொடுத்தார்கள். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் குடும்பம் நடத்தலாம் என்கிற ஒரு பயங்கரமான துன்மார்க்கமான காரியத்திற்கு அன்றைக்கு இடம் கொடுத்தார்கள். தேவன் அதை பார்த்த பொழுது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர் தான், அதே சமயத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதி வெளிப்படுத்தாவிட்டால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது. உலகத்தில் என்ன அக்கிரமம் நடந்தாலும் அதை பார்த்து கொண்டு இறைவன் அமைதியாக இருந்தால் அவர் இறைவனாக இருக்க முடியாது. அவர் நீதி செய்கிற தேவனாக வெளிப்பட்டே ஆக வேண்டும்.
அவர் அன்புள்ளவராய் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீதி செய்கிற ஒரு தேவன். அப்பொழுதுதான் அவர் தெய்வமாக இருக்க முடியும். ஆகவே நான் சோதோம் கொமோராவிலே பாவம் பெருகின பொழுது அக்னியும் கந்தகத்தையும் தேவன் ஊற்றி அந்த பட்டணத்தை அழித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பட்டணம் அப்படியே சுட்டரிக்கப்பட்டு போனது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கு போனால் சவக்கடல் என்ற ஒரு கடல் இருக்கிறது. அதுதான் பூமியிலேயே தாழ்வான பகுதி அந்த சவக்கடல். அங்குதான் சோதோம் கொமோரா என்கிற இந்த பட்டணங்கள் இருந்தது. அங்குதான் ஆண்டவரின் அக்னியும் கந்தகத்தை அனுப்பி அந்த பாவத்திற்குரிய நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். அந்த சவக்கடல் ஒரு ஜீவன் அதில் வசிக்க முடியாது. ஒரு மீன் குஞ்சு கூட அங்கே பார்க்க முடியாது. எதுவுமே அங்கே வாழ முடியாது. அது அப்படிப்பட்ட நிலைமையில் அதை நாக்கிலே நான் கொஞ்சம் தொட்டு வைத்து பார்த்தேன். அதற்குள்ள அருகிலிருந்து ஒருவர் சொன்னார், அப்படி நாக்கிலே டேஸ்ட் பண்ணாதே என்பதாய் சொன்னார். அவ்வளவு அதில் விஷத்தன்மை நிறைந்த அமிலங்கள் இருக்கிறது. அந்த சவக்கடல் இருந்த இடத்தில் தான் இந்த பட்டணங்கள் இருந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அது சாட்சியாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படித்தான் நினிவே பட்டணத்திலும் பாவம் பெருகின பொழுது அதுக்கு நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. அவர்கள் மனம் திரும்பினபடியினால் தேவனுடைய அன்பு அவர்களை மன்னித்தது. பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள் மீது தேவனுடைய அன்பு செயல்படாது. பாவத்திலே துணிகரமாய் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எச்சரித்தும் மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுத்தும் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருப்பானேயானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்திற்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுஷனுடைய இருதயம் அவனுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறது. ஆண்டவர் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்றைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருப்பதில்லை. ஒரு நாள் இந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும். அக்னியாக இது வெளிப்படும். தேவனுடைய நியாய தீர்ப்பு அக்னியாக வெளிப்படுவதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல், அதுதான் நரகம். அதிலே இவர்கள் பங்கடைவார்கள் என்று வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 25:41 வாசித்து பாருங்கள். அது நித்திய அக்னி என்பதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:8 நீங்கள் வாசிக்கும் போது தேவன் மறுபடியும் திரும்ப நியாயாதிபதியாய் வருவார். முதல் முறை இரட்சகராய் வந்தவர் 2வது முறை நியாயாதிபதியாய் வருவார். அவர் வரும் பொழுது தம்முடைய தூதரோடும் கூட, தன்னுடைய பலத்த தூதரோடும் கூட ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு அவர் வருவார். அக்னி ஜுவாலையாய் அவர் வருவார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நியாய தீர்ப்பின் நாளிலே அக்னி ஜுவாலையாய் வெளிப்படுவார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு பூமியின் மீது வரும் பொழுது இந்த பூமி அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் என்பதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு அக்னியாய் வெளிப்படும். இன்றைக்கும் இயற்கை சீற்றங்கள் என்று மனிதன் சொல்லுகிறான். இயற்கையை தேவன் தன்னுடைய கரத்திற்குள் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மின்னலை தன்னுடைய கரத்தில் அவர் அடக்கி வைத்திருக்கிறாராம். அவர் சகலத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற ஒரு தேவன். இயற்கையினால் பேர் அழிவுகள் வரும் பொழுது மனிதன் அதை யோசிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த அழிவை அனுமதித்திருக்கிறார் என்று யோசிக்க வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படி இந்த உலகத்தில் வெளிப்படுகிறது. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்பதாக, இப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு பல விதங்களிலே வெளிப்படும் என்பதாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்குரிய அடையாளமாய் சொல்லி வைத்திருக்கிறதை லூக்கா 21 நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படியும் ஆளலாம், தேவன் அமைதியாய் இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் அக்னியாக வெளிப்படக்கூடியவர். தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். பிரியமானவர்களே,
நம்முடைய தேசத்தில் சுனாமியினால் அழிவு உண்டான போது உலகம் முழுவதிலும் பல நாடுகள் பாதிக்கப்பட்டது. சுமார் 2 லட்சம் பேர் மரித்தார்கள். சுனாமியினாலே ஜனங்கள் மரித்த பொழுது அநேகருக்குள்ளே கேள்வி எழுந்தது, ஆண்டவருக்கு அன்பில்லையா? ஆண்டவர் அன்புள்ளவராய் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்ற கேள்வி பலருடைய உள்ளத்தில். மதுரை பட்டணத்திலே ஒரு மனிதன் வால் போஸ்ட் அடித்து ஒட்டினான், இறைவா உனக்கு கடைசி எச்சரிக்கை, இந்த மாதிரி சுனாமியை நீ அனுமதிக்க கூடாது என்று இறைவனுக்கு சவால் விடுகிற மாதிரி ஒரு மனிதன் துணிகரமாய் வால் போஸ்ட் அடித்து ஒட்டினான். ஆனால் இந்தியாவில் இன்று வரக்கூடிய ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகை ஒரு காரியத்தை குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருந்தது. நான் அதை வாசித்தேன். பிரபலமான ஆங்கில பத்திரிகை, இந்த சுனாமியினாலே உலகம் முழுவதிலும் பல நாடுகளில் 2 லட்சம் பேர் மரித்திருக்கிறார்கள். இது எப்போதோ ஒரு முறை வந்திருக்கிறது. ஆனால் இந்திய தேசத்தில் தினசரி ஒவ்வொரு நாளும் கருவில் இருக்கிற குழந்தைகளை பெண்கள் 2 லட்சத்திற்கும் அதிகமான பேரை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று அந்த பத்திரிகை கேள்வி கேட்டிருக்கிறது. தினமும் இந்தியா தேசத்திலே குறைந்தது 2 லட்சம் குழந்தைகள் கருவிலே கொல்லப்படுகிறார்கள். என்றுக்கு ஒரு நாள் சுனாமி வந்து 2 லட்சம் பேர் அழிவதை மனுஷன் தெய்வத்திடத்திலே கேள்வி கேட்கிறான். ஆனால் தினமும் இவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பத்திரிகை கேள்வி கேட்கிறது, இப்படி நடந்து கொண்டிருந்தால் இறைவன் அமைதியாய் இருப்பாரோ என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, விபச்சாரமும் வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் தேவனுடைய கோபாக்கினையை தேசத்தின் மீது கொண்டு வரும். இந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். தேவன் நாம் எப்படியும் வாழலாம், எப்படியும் நடக்கலாம், தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஆகவேதான் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த கடைசி காலத்தில் கொள்ள நோய்கள் இன்னைக்கு பல விதங்களில் பரவி கொண்டிருக்கிறது. விஷ காய்ச்சல்கள் பரவி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் தோன்றுகிறது. மனுஷனுக்கு விரோதமாய் மனிதன் எழும்புவான் என்பதாக இயேசு சொன்ன அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவர் சொன்னார், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். என் ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். இதெல்லாம் வருகைக்குரிய அடையாளம், நியாயத்தீர்ப்பு வெளிப்படுவதற்கான அடையாளங்கள். இதெல்லாம் உலகத்திலே சம்பவிக்கும். இனிமேல் யார் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவைகள் ஆங்காங்கே சம்பவிக்கும். இவைகள் எதை விளங்க பண்ணுகிறது? இந்த சர்வலோகத்தை ஆளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை அறிந்து தெய்வ பயத்தோடு நாம் நடந்து கொள்ளுவதற்காக, பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்காக தேவன் இவைகளை அடையாளமாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த கடைசி நாட்களில் நாம் மனம் திரும்ப நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்தையே நியாய்ந்திருக்கிற தேவன் அவர். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்கள் இஷ்டப்படி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் பார்த்து கொண்டு அமைதியாய் இருக்க மாட்டார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பேசுகிறார். உங்களுக்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இன்னும் அதை புறக்கணித்து இன்னும் மதுபானத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் லஞ்சம் வாங்குவதிலும் அநியாய சம்பாத்தியத்திலும் பதுக்கல் செய்வதிலும் கலப்படம் செய்வதிலும் துன்மார்க்கமாய் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அக்னியாய் வெளிப்படும். உங்கள் மீது இந்த நியாய தீர்ப்பை வெளிப்படும். அது உங்களுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்துவிடும். தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படும் போது ஒரு மனிதனும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆகவேதான் இந்த நாட்களில் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்ற செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாலிபனே, உன் விபச்சாரத்தை விட்டு நீ மனம் திரும்பு. உன் குடி பழக்கத்தை விட்டு நீ மனம் திரும்பு. உன் பெற்றோரை வேதனை படுத்துகிற இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுமையானால் அந்த நாளிலே நீ நிலை நிற்க முடியாது. என்றைக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதியாய் இருப்பார் என்று எண்ணிக்கொள்ளாதே. அவர் இன்றைக்கு அன்புள்ள தேவன். இன்றைக்கு மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு உன்னை சேர்த்துக்கொள் ஆயத்தமாயிருக்கிறார். நீ மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்துவாயானால்
தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படும் போது அன்றைக்கு உனக்கு இரக்கம் கிடைக்காமல் போய்விடும். ஆண்டவர் இந்த நாளிலே உனக்கு பதில் கொடுக்க முடியாமல் ஆகிவிடும். ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உன் துன்மார்க்கமான பாவத்தை விட்டு மனம் திரும்பு என்பதாக. சுனாமியினால் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் வீடிழந்து பொருட்களை இழந்து ஒற்றாரை இறந்து தவித்துக் கொண்டிருந்த சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களுக்கு நான் நேரடியாய் போனேன். அந்த மக்களோடு போய் பேசின போது அவ்விடத்திலே பலரிடத்திலே கேள்வி கேட்டேன். ஏன் இப்படி ஒரு பேர் அழிவு வந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதிலே ஒவ்வொருவரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாவத்தினால் வந்த விளைவுதான். பாதிக்கப்பட்ட மக்களே சொன்ன வார்த்தை, அவர்களே சொன்னார்கள், இது பாவத்தினால் வந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் இது அக்கிரமத்தினால பாவத்தினால் வந்தது என்று சொல்லி. எனக்கு அன்பாலே தேவ நீதி உள்ள நியாயாதிபதி. ஆகவே இன்றைக்கு உடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். ஒரு தேசத்தை அவர் நியாயத்திருக்கிற தேவனாய் இருப்பாரையானால் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியுமோ? உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து மனம் போல வாழ்ந்து சமுதாயத்திற்கு சீர்கேட்டை கொண்டு வந்து நீங்கள் மட்டும் வாழ்ந்திருக்கலாம் என்று எண்ணுகிறீர்களோ? தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற லஞ்சத்தை வாங்கி இந்த சமுதாயத்திற்கு வேதனை உண்டாக்குகிறவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு சமுதாயத்திற்கு பாதிப்பை கொண்டு வந்து தான் மட்டும் வாழ்ந்திருக்கும்படி ஊழல் செய்கிறவர்கள் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. கலப்படம் செய்து எப்படியாவது நான் வாழ்ந்திருந்தால் போரும் என்று சமுதாயத்திற்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறவர்கள் வாழ்ந்திருக்க முடியாது. ஏமாற்றுகிற பதுக்கல் செய்து நான் மட்டும் வாழ்ந்திருந்தால் போதும் என்பதற்காக இது வியாபார தந்திரம் என்று ஜனங்களை பசையிலும் பட்டினியிலும் வாட விடும்படியாய் சுயநலமாய் செயல்படுகிறவள் யாராயிருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவேதான் எந்த துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். வெறுமனே குடிப்பழக்கத்தை விட்டு விபச்சாரத்தை விட்டு மாத்திரம் அல்ல, சமுதாயத்தை சீரழிக்கிற பாவத்தை விட்டும் மனம் திரும்ப வேண்டும். வியாபார தந்திரம் என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். சமுதாயத்திற்கு சீர்கேட்டை உண்டாக்குகிற காரியத்தை செய்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஆகவே நாம் வாழ்கிற இந்த உலகம் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்து வாழ்கிற நாட்களிலே பரிசுத்தமுள்ளவர்களாய், மற்றவர்களை பாதிக்காதவர்களாய், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அதுக்குத்தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். யார் எப்படி போனால் என்ன, யார் எப்படி பாதிக்கப்பட்டால் என்ன, நான் மட்டும் வாழ்ந்திருந்தால் போதும் என்று செயல்படுகிறவன் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஆகவேதான் இந்த நாளில் நம்முடைய சகல காரியத்தை விட்டு மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நீதி உள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, லஞ்சம் வாங்கி கொண்டு நீதியை புரட்டுகிறவர்கள் யாராயிருந்தாலும் நீதி உள்ள நியாயாதிபதிக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த பணம் செல்லுபடியாகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது ஒரு சுனாமி வந்து சுருட்டும் பொழுது எந்த பணமும் உதவி செய்யாது. ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டாகி கட்டடங்களை இடிந்து நொறுங்கும் பொழுது தங்கம் கூட உதவி செய்யாது. பணத்திற்காக நீதியை புரட்டுகிறவர்கள், பணத்திற்காக ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை மறுக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், லஞ்சம் வாங்கி அநியாயமாய் செயல்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, லஞ்சம் வாங்குகிற நியாயாதிபதி அல்ல, முகத்தாட்சியை பார்க்கிற நியாயாதிபதி அல்ல. இவன் எனக்கு தெரிந்தவன் தெரியாதவன் என்று ஆண்டவர் முகத்தாட்சியம் காண்பிக்கிறவர் அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நாம் எல்லாரும் ஒரு நாள் அவருக்கு முன்பாக நின்று ஆக வேண்டும். அவரை குறித்த பயத்தோடு வாழ வேண்டும். தேவனை குறித்த பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அநியாயம் செய்து வாழுகிறவர்களாய் இருக்க கூடாது. மற்றவர்களை பாதிக்கிறவர்களாய் வாழ்க்கை நடத்த கூடாது. வீட்டுக்கு வாழ வந்தவர்களை வரதட்சணை என்கிற பெயரிலே கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற மாமியார்கள் எப்படி நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும்? அந்த நியாயாதிபதிக்கு முன்னாலே எப்படி போய் நீங்கள் நிற்க முடியும்?
வாழவென்ற வீட்டிலே வயதான என்ற பெற்றோரை, மாமியாரை, மாமனாரை நீ வாழ்ந்திருப்பதற்காக தெருவிலே நிறுத்தி அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக எப்படி போய் நீ நிற்க முடியும்? ஒவ்வொரு அநீதியையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு நீதியாக நியாயமாக தெரியலாம், இந்த வசனத்தின்படியே தேவன் நியாயம் தீர்ப்பார். நீ சொல்லுகிறபடி அல்ல வாழ்க்கை, இந்த வசனத்தின்படி வாழ்க்கை நம்மை வாழுவதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்தவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உன் வீட்டிற்கு வாழவென்ற ஒரு மருமகளை உன்னால் நேசிக்க முடியவில்லை. நான் அன்புள்ளவள் என்று எப்படி நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? உன் வீட்டில் இருக்கிற வயதான தாய் தகப்பனை, பெற்றோரை உன்னால் நேசிக்க முடியவில்லை. அந்த அன்பான ஆண்டவருக்கு முன்னாலே உன்னால் போய் எப்படி நிற்க முடியும்? சொந்த தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அநியாயமாய் வாழ்ந்து கொண்டு, அநீதியாய் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. வாங்குகிற சம்பளத்திற்கு உண்மையாய் நீ வேலை செய்யாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ கடினமாய் உழைத்து வேலை செய்வதற்கு தான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது. நீ வேலை பார்க்கிற நிறுவனம் சம்பளம் கொடுக்கிறது. நீ அதில் ஏமாற்றி சோம்பேறியாய் இருந்து கொண்டு அநியாயமாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. பரிசுத்தம் என்பது நான் சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன் என்பதிலே மாத்திரம் அல்ல. 8 மணி நேரம் கடினமாய் உழைத்து சம்பளம் வாங்கு. நீ வேலை பார்க்கிற நிறுவனத்திற்கு உண்மையாயிரு. உன் வேலையிலே உண்மை இல்லாதபடி நான் டிவி பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன் என்று சாட்சி சொல்லுவது பிரயோஜனமற்ற ஒரு காரியம். தேவனுடைய நியாய தீர்ப்பு வித்தியாசமானது. உன் வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பாதிக்காத ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. கர்த்தருடைய வருகையில நாம் போய் உண்மையும் உத்தமமாய் போய் நிற்க முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்களை பார்த்து உண்மை உத்தமன் உன் குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய வேலையில, உன்னுடைய ஊழியத்துல உண்மையா இருந்த நீ வா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தர் சொல்ல முடியுமா? கலப்படை செய்தவங்களை எப்படி மோட்சத்தில் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுவார்? லஞ்சம் வாங்கி ஒருத்தருடைய நீதியை புரட்டினவர்களை எப்படி தேவன் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளுவார்? அநியாய சம்பாத்தியம் தான் ஆடம்பரமாய் வாழுவதற்கு ஏழை ஜனங்களுடைய பணங்களை ஏமாற்றி வஞ்சித்து வாழ்கிறவர்களை தேவன் எப்படி பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளுவார்? இதெல்லாம் வியாபார தந்திரம் என்று விதண்டாவாதம் இங்கே பேசலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பில் எடுபடாது. நீ வியாபாரம் செய்தாலும் நீதியாய் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அதில் நீதி இருக்க வேண்டும். கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்க. அதான் பரிசுத்தம். நான் பீடிஸ் விட்டுட்டேன், சிகரெட் விட்டுட்டேன், அது விட வேண்டும், உண்மைதான். அது மாத்திரமல்ல, நீதி நேர்மையாய் வாழ்க்கை நடத்த வேண்டும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்களை வைத்திருக்கிற இடத்துல உண்மையா இருக்க வேண்டும். எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பெற்றோரை துக்கப்படுத்தின நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவ நீதியுள்ள நியாயாதிபதியாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி வெளிப்படும். இது மனம் திரும்புவதற்கு தேவன் கொடுத்த நாட்கள். ஆக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் ஒரு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த சமுதாயத்தில் உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்தி, உம்முடைய நேர்மையை நான் வெளிப்படுத்தி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும். அதுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்கள். ஒரு குடும்பத்தில் உங்களை ஒரு குடும்ப தலைவியாய் வைத்திருக்கிறாரா? அதில் உண்மையா அதில் என்ன செய்யணும்னு பைபிளில் வாசித்து அதன்படி வாழுங்கள். ஒரு புருஷனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ள ஒப்புக்கொடுங்கள். ஒரு தாய் தகப்பனா எப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி நடந்து கொள்ளுங்கள். ஒரு வியாபாரியாக ஊழியக்காரனாக எப்படி நடக்க வேண்டும் அப்படி நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வெளிபக்தியை கண்டு ஏமாந்து போகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த நாள் செய்தி உங்களுக்குள்ளே ஒரு பக்கம் பயத்தை கொண்டு வந்திருக்கோம், ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கோம். அப்படிதானே? நீங்கள் இயேசுவோடு கூட வாழ அர்ப்பணித்து
அவருடைய வருகை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தா சந்தோஷம் உண்டாகி இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாமல் நிர்விசாரமாய் பக்தி இருக்குது, ஜபம்லாம் இருக்குது, ஆனால் பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, வருகைக்கு ஆயத்தம் இல்லை, நிர்விசாரமாய் காணப்பட்டால் பயத்தையும் திகிலையும் தான் அது கொண்டு வரும். ஆனால் இயேசு வரப்போவது நிச்சயம். நியாயாதிபதியாய் வந்து அமர்ந்து நியாயம் விசாரிக்க போகிறார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு நியாயம் தீர்ப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. நம்முடைய கிரியைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறாரு. அதற்கு தப்பித்துக்கூட ஒரே வழி இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே வந்து விடுவார். அவருடைய இரத்தத்துக்குள்ளே நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுவார். ஆண்டவரை மன்னியும், ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரை பரிசுத்த பாதையிலே நடத்தும் என்று அர்ப்பணித்து, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டேன்னு சொன்னார்ல, இன்னும் எனக்கு பரிசுத்த வேணும்னு கேட்டு ஜெபிப்பாரு. அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போதான் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை தாரும் என்று கேளுங்க. தகப்பனே, எங்களோடு பேசினீர், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், மீறுதலை மன்னியும், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என்று யார் யார் உணர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய இருதயம் இரத்தத்தினால் கழுவப்படட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்பொழுதும் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இருதய கடினப்படாதபடி மனம் திரும்புகிற இருதயத்தை கட்டளையிடும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்றீரே. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அறிக்கையிடுகிற ஒவ்வொருவர் மேலும் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை கொடுத்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நியாயத்தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் பரலோக பாக்கியத்தை பெற்று மகிழ்ந்திருக்கும்படி ஒரு அற்புதமான மாற்றத்தை இன்றைக்கே இப்பொழுதே கட்டளையிடும். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே விடுதலை தாரும். இயேசுவே உம்முடைய இரத்தத்துக்குள் வைத்துக் கொள்ளும். உம்முடைய வருகையில் எப்படி ஆகில நான் மகிழ்ச்சியோடு காணப்பட எனக்கு உதவி செய்யும். அதற்காய் அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவளை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வைத்து வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.